சாந்தி. அவ்யக்த சமிகை 26 நவம்பர் 2024. बाबा சொல்றாங்க, विश्व कल्याण की सेवा के क्षेत्र में सहज सफलता का साधन प्रत्यक्ष प्रमाण द्वारा बाकी प्रत्यक्षता है. நம்ம ஒரு பெரிய கான்ட்ராக்டா பாபாவிடமிருந்து எடுத்திருக்கிறோம். உலக நன்மை, விஸ்வ சேவை. ஆக இந்த உலக நன்மையினுடைய காரியத்தில் சகஜமான வெற்றி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, பகவானை நாம பிரத்யக்ஷப்படுத்தும் பொழுது, ஸ்ரீ பாபாவை தந்தையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது. ஆனா பாபாவை எப்படி வெளிப்படுத்துறது? ஏன்னா அவர் நிராகாரமா இருக்காரு. நீங்க எல்லாரும் கடவுளை பாருங்க பாருங்கன்னு காட்ட முடியாது இல்லையா? ஆனா எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய நடத்தை மூலமாக. என்னுடைய ஆசிரியர் யாரு, என்னுடைய அப்பா யாரு, என்னுடைய குரு யாரு, எனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, என்னை யார் மாத்திட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி தெரியும்? என்னுடைய நடத்தை. அப்ப இந்த நடத்தை மூலமாக பிரத்யக்ஷமான ஒரு ப்ரூஃப், பிராக்டிக்கல் ப்ரூஃப் நம்ம கொடுக்கறோம் பொழுது இங்க எவ்வளவு மாறி இருக்கிறாங்க. அதுதான் பாபா சொல்றாரு, என்னை நீங்கள் வெளிப்படுத்துவது அதுதான் உங்களுடைய விஸ்வ சேவையினுடைய வண்டர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட். ஜோ போலோ ஓ தேக்கே. அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவங்க நம்ம கிட்ட பாக்கணுமா? நம்ம சொல்றோமா ஓம் சாந்தி நான் சாந்தி ஸ்வரூபான ஆத்மா, பட் நாம அது போல சாந்தி ரூபமா இருக்கிறோமா? அந்த சாந்தி நம்மிடம் அவர்களுக்கு அனுபவம் ஆகுதா? சோ நம்ம என்ன சொல்றோமோ அதை ஒரு பண்டிதர் போல சொல்லாமல் அதனுடைய ஸ்வரூபமாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். बोलते हो कि हम ब्राह्मण अलमाइटी अथॉरिटी है, मास्टर सर्वशक्तिमान है, माया जीत है, रहम दिल है, रूहानी सेवादारी है. சோ நம்ம இதெல்லாம் சொல்றோமா? என்ன சொல்றோம்? பிராமணர்களாகிய நாம், அதாவது பாபாவின் குழந்தைகளாகிய நாம், அல்மைட்டி மாஸ்டர் அல்மைட்டி அத்தாரிட்டி, மாஸ்டர் சர்வசக்திவான், மாயை வென்றவர்கள், இரக்க மனமுடையவர்கள், இப்படி நீங்க என்னென்ன சொல்லிட்டு போறீங்களோ ஆன்மீக சேவாதாரிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. तो जो बोलते हो वो प्रैक्टिकल स्वरूप में दिखाई दे. அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அது பிராக்டிக்கலா ஸ்வரூபத்துல அவங்களுக்கு தெரியட்டும். அவங்க அதை ஃபீல் பண்ணணுமா? இவங்க ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல கூட இவங்க அப்படியே சக்தி ரூபமா இருந்தாங்க, மாஸ்டர் சர்வசக்திவான் போல இருந்தாங்க, அப்படியே இரக்கத்தினுடைய ஸ்வரூபமா இருந்தாங்க, ஆத்மாவுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க, ஆன்மீக சேவாதாரி இருந்தாங்க. ஆக நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுடைய நடத்தையில் தென்பட வேண்டும். मधुरता की मधु सदा साथ रहे तो हर कर्म में सफलता है ही. சோ அந்த இனிமை தன்மை இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக பாபா புரிய வைக்கிறாரு. அந்த இனிமை தன்மை எனக்கூடிய அந்த தேன் உங்களுடைய எல்லா செயல்களிலும் நடத்தையிலும் வெளிப்படட்டும். அப்பொழுது உங்களுக்கு வெற்றி என்பது உங்கள் கூடவே இருக்கின்றது. சோ நம்ம கிட்ட என்ன குணம் இருக்கணுங்கிறாரு பாபா? இனிமை தன்மை, ஸ்வீட்னஸ். அந்த ஒரு குணம் இருக்கும் பொழுது சேவையில சதா வெற்றி கிடைக்கும். அதுதான் அந்த நடத்தையில உங்களுடைய அந்த ஸ்வீட்னஸ், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்வீட்னஸ், ஆன்மீக ஒரு இனிமைத்தன்மையை, இனிப்புத்தன்மையை உங்களுடைய காரிய விவகாரங்களில், திருஷ்டியில், விருத்தியில், நடத்தையில் கொண்டு வந்தால் வெற்றி என்பது உங்க கூடவே அப்படியே தன் கூடவே நடந்துட்டு வருமா. சோ அந்த ஒரு குணத்தை நம்ம தாரணம் பண்றது முயற்சி செய்யலாம். அதே போல இன்னைக்கு பாபா என்ன புரிய வச்சாங்க? நம்ம என்ன சொல்றோமோ அதை அதனுடைய ஸ்வரூபமாக நாம இருக்கிறத மற்றவங்க பார்க்க விரும்புறாங்க. நல்லது. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.